அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. விக்கிரவாண்டி பகுதியில் சென்ட் மேரிஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ரியாலட்சுமி அப்படிங்கிற எல்கேஜி படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு மாணவி செப்டி டேங்கில் விழுந்து இறந்ததை தொடர்ந்து ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை வெளியிட்டிருக்காங்க அவங்க பெற்றோர்கள் மக்களே. இந்த ஃபுட்டேஜ் எப்படி எடுக்கப்பட்டுச்சு, எப்படி அவங்க கேப்சர் பண்ணாங்க அப்படிங்கிறத தாண்டி இந்த உண்மைத்தன்மை என்னென்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். விக்கிரவாண்டி பகுதியில் சென்ட் மேரிஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ரியாலட்சுமி அப்படிங்கிற ஒரு எல்கேஜி படிச்சுட்டு இருந்த மாணவி விழுந்து இறந்தாங்க செப்டி டேங்கில் விழுந்து இறந்த அந்த மாணவி அதற்கு பிறகு அவங்க பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா விழவே இல்லை, அவங்க செப்டி டேங்கில் விழவே இல்லை, விழாமல் இவங்களே அடித்து அந்த குழந்தையை கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பல கதைகள் சொல்லிட்டு இருந்தாங்கன்னு பார்த்துருப்போம். இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போகப்பட்டு நேற்று சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டிருக்கிறாங்க. அந்த ஃபுட்டேஜை அவங்க ஃபோனில் கேப்சர் பண்ணி அதற்கு பின்னாடி ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாங்க. அந்த வாய்ஸ் ஓவரை எடுத்துக்கிட்டு ஒரு சில தனியார் ஊடகத்துக்கு அவங்க கொடுத்துருக்குறாங்க அந்த ஃபுட்டேஜை மக்கள். இப்போ அந்த ஃபுட்டேஜ் என்ன சொல்கிறாங்கன்னா 2:14:52 அப்படிங்கிற டைமில் அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு ஒருத்தவங்க இப்படி போகிறாங்க. 5 செகண்ட் தான் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் அந்த பக்கம் போயிடுறாங்க. அதற்கு பிறகு அது தொலாவி பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃபுட்டேஜ் நம்மளும் பார்த்தோம். அந்த ஃபுட்டேஜில் எங்கேயுமே டைமிங் மென்ஷன் பண்ணப்படவே இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ டைமிங் அப்படிங்கிறது இவங்க சொல்லக்கூடிய டைமிங்காக தான் இருக்கே தவிர அந்த டைமிங் அப்படிங்கிறது ஃபுட்டேஜ் எங்கேயுமே தெரியவே இல்லை மக்களே. ஸோ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் அங்கே கிளியர். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறாங்க அந்த குழந்தைய கிட்டத்தட்ட ஸ்கூலுக்கு போனப்பயே அந்த குழந்தை எழுத மாட்டேந்து அப்படிங்கிறதுனால மிஸ் அடிச்சிட்டாங்க, பல இடத்துல பட்டு போச்சு, அந்த குழந்தை அங்கேயே ஸ்பாட்லேயே இறந்து போச்சு. இறந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட 4 மணி நேரமாக அந்த குழந்தைய உள்ளே வச்சுட்டு இருந்திருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா செப்டி டேங்கில் கூப்பிட்டு அந்த குழந்தைய தூக்கி போடுற மாதிரி போட்டு தொலாவுறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு தரப்பில் ஒரு விஷயம், ஒரு நேரம் என்ன சொல்கிறாங்க, என் குழந்தை உள்ளே உழுந்து இறக்கலை, வெளியவே அடித்து கொன்னுட்டு உள்ளே கொண்டு போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை சொல்கிறாங்க. இன்னொரு கதை சொல்கிறாங்கன்னா உள்ளே செப்டி டேங்கில் போடவே இல்லை, என் குழந்தைய அடித்து கொண்டுட்டு உள்ளேருந்து எடுத்த மாதிரி ஒரு பாவலா மட்டும் காமிக்கிறாங்கன்னு ஒரு கதை சொல்கிறாங்க. மூணாவது கதை என்ன சொல்கிறாங்கன்னா செப்டிக் டேங்கில் ஒரு தொலாவரப்போ பின்னாடி இருந்து கை காட்டுவார், அப்போ அந்த குழந்தைய தூக்கிட்டு கிட்டே கொண்டு வருவாங்க பாருங்கள் அப்படின்னு கதை சொல்கிறாங்க. இப்போ என்னென்னா இந்த 3 கதையுமே வெவ்வேறு கதையாக தெரிகிறது மக்களே. சரி, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம 3 கதைக்காக போகலாம். ஃபஸ்ட் கதையை பார்க்கலாம் மக்களே. அதாவது இவங்க சொல்கிறபடி இந்த ஃபுட்டேஜு முழு நேரமாக இவங்க செப்டி டேங்கில் எடுக்கப்படவே இல்லை அப்படின்னால் அந்த இடத்துல தொலாவறதுக்கு அப்புறம் அந்த ஃபுட்டேஜ் கட் ஆகிடுது. ஸோ தொலாவனதுக்கு பிறகு அந்த குழந்தைய யார் தூக்கிக்கிட்டு அங்கேருந்து இந்த லைனை க்ராஸ் பண்ணி இந்த பக்கம் டுவர்ட்ஸ் ஸ்கூல் போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த தெளிவுமே அந்த ஃபுட்டேஜே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட்டு இந்த ஃபுட்டேஜை அரைகுறையாக அவங்க ரெக்கார்ட் பண்ணி எதை மட்டும் போட்டால் மக்கள் குழப்பம் அடைவாங்க, சிம்பத்தைஸ் ஆவாங்க, ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக அந்த விஷயத்தை பண்ணிருக்கிறாங்கன்ற ரொம்ப தெளிவாக தெரியுது மக்களே. ஃபுட்டேஜை ரிலீஸ் பண்ணுறவங்க வித் ப்ராப்பர் டைமிங்கோட அந்த ஃபுட்டேஜை கேப்சர் பண்ணணும், அது பண்ணப்படலை. அதற்கு பிறகு அந்த ஃபுட்டேஜில் இந்த பக்கம் போகிறாங்க, தொலாவுறாங்க, ஸ்டாப் ஆகிடுது. இவங்க நரேஷன் என்ன கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, இவங்க நரேஷனை பொறுத்தளவுக்கு இந்த பாருங்க குழந்தைய ஃபஸ்ட்டே கையில் தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. அந்த குழந்தை இந்த இறந்து போன ரியாலட்சுமி தானா அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு தெளிவுமே கிடையாது. அப்புறம் விஷயம் விசாரிச்சு பார்த்து சொல்கிறாங்க 1 to 2 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகளுக்கு எல்கேஜி யூகேஜி குழந்தைகள் தூங்கும். ஒரு சில குழந்தைகள் தூங்கும் பொழுது அந்த குழந்தையை அவங்க பக்கத்துலேயே வச்சு பார்த்துக்குவாங்க ஸ்கூலில் அப்படிங்கிறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த ஃபுட்டேஜ் ஆரம்பிக்கிற பார்த்தீங்கன்னா தெரியும் மக்களே, ஒரு சில குட்டி குழந்தைங்க அந்த கார்னரில் டுவோர்ட்ஸ் கிளாஸ் ரூமுக்கு ஓடும். கிளாஸ் ரூமுக்கு பார்த்து அந்த சில குழந்தைங்க ஓடும். அப்போ அந்த குழந்தைங்க யாருன்னு டீட்டெயிலிங் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே அந்த கையில் தூக்கிட்டு வர குழந்தை தான் ரியாலட்சுமி அப்படிங்கிறதுக்கான எந்தவித முகாந்தரமும் அங்கே கிடையாது. ஏன்னா அந்த குழந்தைய ரொம்ப குட்டியாக தூக்கிட்டு வந்த மாதிரி நமக்கு தெரியும் வீடியோவில் பார்க்குறப்போ. ரியாலட்சுமின்றது 3.5 வயசு குழந்தை, ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த குழந்தை கொஞ்சம் ஹைட்டாகாது இருக்கும். அந்த குழந்தை இப்படி தூக்கிட்டு வரல, இப்படி தூக்கிட்டு வந்து அந்த அம்மா போகிறாங்க. அப்போ அந்த குழந்தை எப்படி ஒரு 3.5 வயசு எல்கேஜி படிக்கக்கூடிய குட்டி குழந்தையாக இருக்க முடியும்? அது ஒரு கை குழந்தமாக தூக்கிட்டு வராங்க அந்த அம்மா. ஸோ இவ்வளவு குழப்பம் இருக்குது அந்த இடத்துல.
இந்த குழந்தை அந்த ரியாலக்ஷ்மி அப்படிங்கிறதை இவங்க ஒரு நேட்டிவ் செட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்படியா இல்லை மக்களே. அது வேறு கொண்டாங்க இருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. ஃபர்ஸ்ட். செகண்ட் பாயிண்ட்டு, தொலாவதுக்கு அப்புறம் சரி இவங்க சொல்கிற அடிப்படையிலே போயிடலாம். தொலாவது எல்லாமே ஒரு ட்ராமா அப்படிங்கிறாங்க. சரிப்பா, அந்த குழந்தைய அந்த பக்கம் அந்த செப்டிக் டேங்க் பக்கத்தில் இருந்து வெளியே எடுக்கலைன்னு சொல்கிறாங்க. ரைட்டு. அந்த குழந்தை இந்த பக்கம் தூக்கிட்டு வரக்கூடிய ஃபுட்டேஜ் அவங்க ஏன் காட்டவே இல்லை அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஸோ அதை பார்த்தால்தான் இவங்க சொல்கிற நரேஷன் உண்மையா பொய்யா அப்படிங்கிறதே நமக்கு முடிவுக்கு வர முடியும் மக்களே. பட் இதுவரை நாம் விசாரித்து வைக்க பார்க்கும்பொழுது தெரிகிறது, அந்த குழந்தை உள்ளே உழுந்துருச்சு. உளுந்த குழந்தைய தேடுறாங்க. அது தேடுறப்ப அந்த பரபரப்பாங்க தெளிவாக தெரியுது. அதற்கு பிறகு தொலாவறதை கட் பண்ணுறாங்க அந்த ஃபுட்டேஜ். அதற்கு பிறகு அந்த ஃபுட்டேஜை காட்ட மாட்டேங்கிறாங்கன்ற ரொம்ப தெளிவாக தெரியுது மக்களே. அடுத்த இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இவங்க சொல்கிறாங்க செப்டிக் டேங்கில் விழுந்த குழந்தை வந்து ஸ்மெல் வராதா, குழந்தை மேலே ஸ்மெல்லே வரல அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஃபஸ்ட் நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கொள்ள வேண்டும் மக்களே. செப்டிக் டேங்க் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஒரு ப்ராப்பரான செப்டிக் டேங்க் ஒர்க்கிங் இருக்க செப்டிக் டேங்க் பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லே வராது, ஓடர்லெஸ்ஸாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் செப்டிக் டேங்கை பொறுத்தளவுக்கு ஸ்லட்ஜு ஒரு பக்கம் இருக்கும், தண்ணி ஃபில்டராகி வர தண்ணி ஒரு பக்கம் இருக்கும். ஸோ இந்த ஒரு ஹோல் அப்படிங்கிறது ஸ்லட்ஜு பக்கம் உள்ள ஹோல் கிடையாது, தண்ணி பக்கம் இருக்கக்கூடிய ஹோல். ஸோ ஃபில்டர்டு வாட்டர் அப்படிங்கிறது ஸ்மெல் ஆக்சுவலாக வரவே வராது. ஆக்சுவலாக வந்து கழிவுநீர் தொட்டி ஸ்மெல்லே வரக்கூடாது. அதுதான் ப்ராப்பர் ஒர்க்கிங் செப்டிக் டேங்க் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்லட்ஜு பக்கம் இல்லாமல் தண்ணி பக்கம் ஃபில்டர்டு வாட்டர் பக்கம் இருக்கக்கூடிய இடத்துல தண்ணிங்க ஸ்மெல்லே வராது. இட்ஸ் அ ஃபில்டர்டு வாட்டர். தண்ணி ஸ்மெல் வராமல் தான் இருக்கும். நடுவில் பார்த்தீங்கன்னா அதற்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டிருப்பாங்க, போட்டு அதுக்கேற்ற மாதிரி கட்டியிருப்பாங்க, ஸ்மெல் வராமல் இருக்குமா தண்ணி. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்மெல் இப்போது மேலே கேஸ் பார்ட்டிகல்ஸ் ஸ்லட்ஜு பக்கம் இருக்கும். அந்த கேஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து மேலே போகிறதுக்காக செப்டிக் டேங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டனல் கட்டி வச்சுருப்பாங்க. டனல் மேலே வரைக்கும் போய் அந்த காற்றுல அந்த ஸ்மெல் இருந்தால் கூட, கேஸ் இருந்தால் கூட அந்த காற்றுல வெளியே போயிடுன்ற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் நாட் அந்த ஸ்லட்ஜ் சைடு பட் அந்த வாட்டர் சைடு, இந்த பக்கம் தண்ணியில் போய் அந்த குழந்தை எந்த ஒரு வாசனையும் அது அதோட உடம்புல வராது, ட்ரெஸ்லையும் வராதுன்றதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து கேட்குறாங்க, அந்த குச்சியை விட்டு எப்படி தூக்க முடியும்? ஒரு சில அறிவு மேதைகள்லாம் பேசப்போ சொல்லுதுங்க, அந்த குழந்தை வந்து தண்ணிக்கு உழுந்து எவ்வளோ வெயிட் ஆயிரும், ஊறி போயிடும். ஊறி போகிறதுக்கு ஸ்பாஞ்சு கிடையாது, முதல்ல ஹியூமன் பாடி. நீங்கள் பார்த்தா தெரியும் மக்களே, ஸ்விம்மிங் பூலில் ஒரு பெரிய குண்டாக இருக்கக்கூடிய நபர் கற்றுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அது கற்றுக்கிறப்போ ஸ்விம்மிங் தெரியாமல் ட்ரவுன் ஆகிறாரு வச்சுக்கோங்க, முழுகிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த சமயத்தில் ஸ்விம்மிங் தெரிந்த ஒல்லி குச்சியாக சின்ன வயசு பையன் கூட இறங்கி காப்பாற்ற முடியும். அந்த நபரை இந்த பையன் ஸ்விம்மிங் தெரிஞ்ச பையன் உள்ள தண்ணிக்குள்ளே குதித்து அந்த நபருடைய முடியை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு வந்துடலாம். ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே அந்த ஹியூமன் பாடி வெயிட்டு தெரியாது. ஈவந்தோ அன்கான்ஷியஸே ஆனாலும், ஈவந்தோ அந்த நபர் உள்ளே புரிந்து இறந்தே போயிட்டாலும் அதை தண்ணிக்குள்ளே ஈஸியாக எடுத்துக்கிட்டு வந்துடலாம். தண்ணியிலேருந்து வெளியே எடுக்கிறப்ப கஷ்டம். இதுதான் ஃபிசிக்ஸ். ஸோ தண்ணிக்குள்ளே பாடி வெயிட் தெரியாது. ஸோ இந்த குழந்தையும் பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு உள்ள வரைக்கும் அந்த குச்சியை விட்டு தொலாவி அந்த ஒரு சின்ன ஒரு வாங்கு மாதிரி போட்டு அதை வந்து தூக்குறாங்க. அது தண்ணிக்கு மேலே தூக்குற வரைக்கும், அதாவது தண்ணிக்கு உள்ளேருந்து வெளியே எடுக்கிற வரைக்கும் தான் அந்த குச்சி ஹெல்ப்பு. அதுக்கப்புறம் குடிஞ்சு அதை கையை வச்சு எடுத்திருப்பாங்க. இது எல்லாமே விசாரணை சொல்லியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அந்த நபரே சொல்லியிருப்பார், இந்த வாட்ச்மேனே பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த இடத்துலையும் அவங்க என்ன கெட்டு போயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்கிற அந்த ஒரு தியரின்றது இங்கே செட் ஆகலை. தண்ணிக்கு உள்ள ஹியூமன் பாடி வெயிட் இருக்காதுன்றது தான் நிதர்சனமான உண்மை மக்கள். இட்ஸ் பேசிக் ஃபிசிக்ஸ். எல்லாத்துக்கும் மேலே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன தெளிவாக சொல்லப்பட்டிருக்கனால், இந்த குழந்தை எப்படி இறந்தது அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது செப்டிக் டேங்கில் இருக்கக்கூடிய தண்ணி, அந்த ஒரு தண்ணி அந்த குழந்தையுடைய லங்ஸ்ன்றதான் மூச்சு சுவாசத்துக்கான வேலை செய்யக்கூடிய ஒரு ஆர்கன். லங்ஸ்குள்ளே போய் ஸோ லங்ஸில் காத்திருக்க வேண்டிய இடத்துல தண்ணி உள்ளே அடைச்சி அந்த குழந்தை இறந்து போயிருக்குன்னு தெளிவாக இருக்குது. லங்ஸில் இருக்கக்கூடிய தண்ணியையும் அந்த செப்டிக் டேங்க் தண்ணியையும் இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இதான் தண்ணி அப்படிங்கிறது. இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா மக்களே, இவ்வளவு கதை சொல்லக்கூடிய அந்த இருவரும் இந்த லங்ஸில் தண்ணி எப்படி போச்சுன்ற கதை சொன்னால் இருந்திருக்கும். அந்த குழந்தைய படுக்க போட்டு ஒரு வேளை அவங்க சொல்கிற கதையாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைய ஃபஸ்ட்டு அடித்து கொண்டுட்டாங்க, அப்புறமா வந்து மூக்கு வழியாக தண்ணியை உள்ளே விட்டுட்டாங்க, லங்ஸில் போய் அடைச்சிக்கிச்சு அப்படின்னு கதை சொல்லுவாங்கன்னு நினைக்கிற மக்களே. ஏன்னால் லங்ஸுக்குள்ளே தண்ணி எப்படி போச்சுன்ற கதையும் அவங்க சொன்னால் இன்னும் இந்த எக்ஸ்ட்ரா ஆடப் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம சொல்லலாம் மக்களே.
அடுத்தது சொல்கிறாங்க, இந்த குழந்தை அதாவது அந்த ஸ்கூலை பொறுத்தளவுக்கு டீச்சர்ஸ் பயங்கரமாக அடிப்பாங்க, குழந்தை அடிப்பாங்க. இது வந்து அது கேட்குறப்போ கூட படிக்கிற பையனே சொல்லியிருக்கான், ரியாலக்ஷ்மியை மிஸ் அடித்தாங்கன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா மக்களே, இந்த குழந்தைய அதாவது அந்த ஸ்கூலில் குழந்தைய அடிப்பாங்க நேற்று சொன்னாங்க ஒரு வார்த்தை. இதனால் வந்து ஏ செக்ஷன்லேருந்து பி செக்ஷன் குழந்தை மாறிட்டு போயிடுச்சு, ஒரு குழந்தை வந்து போனது 1 மாதம் வரவே இல்லைன்னா சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பள்ளிக்கூடத்தை எதுக்கு அவங்க குழந்தை படிக்க வைக்கிறாங்க? அதான் அடிக்கிறாங்கல்ல. தே ஷுட் கோ ஃபார் அ செகண்ட் சான்ஸ் தானே. வேறு சாய்ஸ் போகணும் இல்லையா? அங்கேருந்து டிஸ்கன்டினியூ பண்ணணும் இல்லையா? வேறு ஸ்கூல் சேர்த்துருக்கலாம் இல்லையா? எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அந்த குழந்தைங்க படிக்க வச்சுட்டு இன்றைக்கி ஒரு விபத்து நடந்ததுக்கு பிறகு கண்டமேனிக்கு புகார் கொடுப்பது எந்த விதத்தில் நியாயமாக இருக்க முடியும் மக்களே? ஸோ அந்த குழந்தைங்க படிக்க வச்சிங்க, அப்போது டிசி வாங்கிட்டு வெளியே வந்திருக்கலாமே. ஏன் ஸ்கூலில் போய் சேர்க்குறீங்க? எல்கேஜியில் டிசி வாங்கிட்டு வெளியே வந்தாலோ இல்லை எல்கேஜியில் டிஸ்கன்டினியூ பண்ணாலோ ஒரு தப்பும் ஆக போகிறது இல்லையே. அதனால் 12th எல்கேஜி தானே மக்களே. இப்போ ஏன் படிக்க வச்சாங்க அந்த ஸ்கூலில் அப்படிங்கிற அடுத்த கேள்வி இருக்கிறது அல்லவா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலிடமிருந்து பணம் வாங்குவதற்காக ஒரு கும்பல் அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் சேர்ந்துருக்கு. அந்த கும்பல் சொல்கிறபடி அவங்க ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னால் ஒரு நாட்களும் ஒவ்வொரு கதையை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அந்த ஃபுட்டேஜ் ஒன்று வெளியிடுறாங்க. அந்த ஃபுட்டேஜை ஏன் ஃபுல்லாக வெளியிட மாட்டேங்கிறாங்க? அந்த இடத்துல இருந்து ஒட்டுமொத்த நபர்களும் வெளியே அந்த பக்கம் ஸ்கூல் நோக்கி போகிறவங்க வெளியிடலாம் இல்லையா? அப்போ நமக்கு தெளிவாக தெரிஞ்சு போயிடும் யார் குழந்தை தூக்கிட்டு போகிறான்னு தெரிஞ்சு போயிடும். இப்போது முதல்ல ஒரு மிஸ்ஸு வந்து குழந்தை தூக்கிட்டு வராங்க அப்படின்னு காட்டுறாங்க, அது ரியாலக்ஷ்மின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது ஃபுட்டேஜை முழுசாக வெளியிட்டாங்க அப்படின்னால் அந்த சம்பிலிருந்து அந்த டேங்க்குள்ளேருந்து நோண்டி அந்த டிரைவர் எடுக்கக்கூடிய ஒரு குழந்தை இருந்து இன்னும் உண்மையாலுமே இன்னொரு குழந்தை தூக்கிட்டு அவங்க வெளியே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க மக்களே. அப்போ நம்ம கன்ஃபார்ம் ஆகிடும் உள்ளே விழுந்தது ஒரு குழந்தை, வெளியேருந்து வந்து இன்னொரு குழந்தை கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த விஷயத்தை முழுசாக ரிலீஸ் பண்ணாமல் ஆஃபாக ரிலீஸ் பண்ணி இங்கே மக்களிடத்தில் ஒரு தேவையில்லாத ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தெளிவாக தெரிகிறது மக்களே. இன்னொரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நேற்று பெயில் கிடச்சிருக்கு அந்த 3 பேருக்கும். ஸோ சேர்மன் அண்ட் தென் ஹெட் மாஸ்டர் ப்ளஸ் டீச்சர் பெயில் கொடுத்துருக்குறாங்க. விக்கிரவாண்டி நீதிமன்றமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ 7 நாட்கள் கையெழுத்து போட வேண்டும் மயிலாப்பூர் போலீஸ் ஸ்டேஷனில். ஏன்னால் அங்கே லோக்கலில் இருந்து ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிறதால மாற்றி கொடுத்துருக்காங்கன்னு புரிஞ்சிக்க முடியுது. அண்ட் 5 லட்ச ரூபாய் அவங்க வந்து டெபாசிட் கட்டுறாங்க கோர்ட்டில். எதுக்குனால் அந்த 5 லட்ச ரூபாயை அந்த குழந்தையுடைய அம்மா அப்பா கொடுக்குறதா பெயில் கண்டிஷன் இருக்குது மக்களே. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு அந்த பணமே வேண்டாம், நீ தான் வேணும் அப்படிங்கிறாங்க. ஸோ பணமே வேண்டான்னு சொல்லக்கூடியவர்கள் அந்த 3 லட்சத்தை மட்டும் ஏன் எடுத்தாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் விசாரித்து போகணும் தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா 5 lakhs மட்டும் கொடுத்து இதை முழுக்கடிக்க பார்க்குறாங்க. நீங்கள் இந்த பணத்தை வாங்காதீங்க, அதிகமாக கேளுங்க, அதிகமாக வாங்கணும், மேற்கொண்டு அதிகமாக நீங்கள் ஏதாவது பிரச்சனை கொடுத்துட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரியான அறிவுரைகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த பெற்றவங்களுக்கு அப்படின்னு தெளிவாக தெரியுது மக்களே. ஸோ அந்த விஷயத்தை வாங்குறாங்களோ வாங்கலையோ அது கோர்ட்டுக்கு போய் ரீச் ஆகிடும். அண்ட் ஆஸ் பர் தி பெயில் கண்டிஷன் அந்த பணத்தை வந்து கோர்ட்டில் கொடுத்துட்டு தான் அவங்க பெயிலில் வெளியே வரப்போகிறாங்க. போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிருவாங்க, இந்த வாரமாக பணம் அங்கே கொடுத்துட்டாங்க, எப்போ போகிறோன்னு சொல்லுங்கள், வாங்கி கொடுத்துறேன்னு சொல்லுவாங்க. இவங்க அந்த பணத்தை வாங்கினாலும் வாங்காட்டியும் அது கோர்ட்டில் தான் இருக்க போகிறது, பிகாஸ் இட்ஸ் பெயில் கண்டிஷன் மக்களே. அடுத்து இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் அந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற கேட்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. சிபிஐக்கு மாற்ற கேட்கும் பொழுது இதற்கு ஹைகோர்ட்டுடைய ஃபீஸ் யாரை பேர் பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி இருக்கும். ஸோ நமக்கு தெளிவாக என்ன புரிஞ்சிக்க முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, கூட இருக்கக்கூடிய கும்பல் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் செலவு பண்ண வேண்டாங்க, ஃபஸ்ட்டு ஒரு 5,000 மட்டும் கொடுங்க, சும்மா கோர்ட் ஃபீஸ் மட்டும் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யூஸ்வலாக நடக்கக்கூடிய விஷயமா இருக்கும். சரி அவங்க கொடுத்துருவாங்க, ஏன்னா 3 லட்சம் இருக்குதுங்களே, ஒரு 5,000 கொடுப்பாங்க. அடுத்தது இல்லைங்க, கோர்ட்டில் போட்டாச்சு, அது நமக்கு வந்து சீக்கிரம் வரணும் இல்லைங்களா, அதுக்காக வந்து கோர்ட்டுக்குள்ளே வந்து சில பேருக்கு வந்து அங்கே வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு பேசுவாங்க. அது எவ்வளோ தேவைப்படும், இன்னொரு 5,000 தேவைப்படும்பாங்க, அதை அடுத்து கொடுப்பாங்க. அடுத்த பார்த்தா இல்லைம்மா இப்போ கோர்ட்டு வக்கீல் வந்து பயங்கர பிஸியாக இருக்கார், நம்ம அட்வொகேட் வந்து பெரிய அட்வொகேட்டாக வைக்கிறோம் இல்லைங்களா, பயங்கர பிஸியாக இருக்காங்க, ஸோ அவங்கள வந்து இந்த கேஸை பார்க்க வைக்கிறது, இப்போ நான் ஃப்ரீயாக வந்துடுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் நான் ஹைகோர்ட்டில் வாதாட முடியாது இல்லைங்களா, அதனால் வந்து இந்த இடத்த ஹைகோர்ட்டில் இப்போ இருக்கக்கூடிய நபர் தான் வந்து வாதாட கரெக்டாக இருக்கும். ஸோ இன்னொரு 20,000 கொடுத்தா கரெக்டாக இருக்குன்னு பார்ப்பாங்க, சொல்லுவாங்க. அதையும் இந்த அம்மா கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வந்துருச்சுங்க, ஒரு ஹியரிங் வந்துருச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் மக்களே, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்மிஷன்ஸ் ஃபஸ்ட்டு போகும். அட்மிஷன்ஸ் போனதுக்கப்புறம் கவுண்டர் கேட்பாங்க. கவுண்டரில் அது வந்து யார் இவங்க கவுண்டர் போகிறாங்கன்றதை பொறுத்து அவங்ககிட்ட விளக்கம் கேட்பாங்க. ஸோ அது யாரை வந்து கவுண்டரில் போடுறாங்க, ரெஸ்பாண்டாக யாரை போடுறாங்கன்றதை வச்சே இந்த வக்கீல் எப்படி நம்ம கணிச்சிட முடியும் மக்களே, அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம் மக்களே.
சார் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தது இல்லைங்க இப்போ அடுத்தது இன்னொரு ஹியரிங் போட்டிருக்காங்க, வாய்தா போட்டிருக்கிறாங்க கோர்ட்டில். இப்போ அதுக்கு வந்து வக்கீல் போகிறக்கு ஒரு ஃபீஸ் வேணும் இல்லையா? இப்போ நான் பிரச்சனை இல்லைங்க, நான் ஃப்ரீயாக வந்துடுவேன். நான் வந்து ஏன்னா இங்கே இருக்க குழந்தை என் குழந்தை வந்து நான் பார்க்குறேன், நான் வந்துடுவேன். அது அங்கே உள்ள வக்கீலடி பார்க்கணும் இல்லைங்களா அப்படின்னு பேசுவாங்க. இப்படியாக ரியாலட்சுமி குடும்பத்துக்குள் இருக்கக்கூடிய அங்கே 3 லட்சம் கொடுத்துருக்க 3 லட்சம் ரூபாய் கரையும் வரையில் அனைவரும் நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க. வாழைப்பழம் மாதிரி பேசிட்டு அந்த பணம் முடிந்ததுக்கு பிறகு அப்போ உங்களுக்கு 5 லட்ச ரூபா வந்து கோர்ட்டில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அது நீங்கள் அடுத்தவங்க காசு நினைக்காதீங்க, அது உங்கள் காசு தான். நீங்கள் இதை வாங்கிட்டு கொஞ்சம் நீங்கள் வக்கீல் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் நம்ம இந்த கேஸை ஜெயிக்க முடியும் அப்படின்னு பேசுவாங்க. இப்போ 5 இங்கே ஃபஸ்ட்டு ஒரு 3 அப்புறம் ஒரு 5 மொத்தம் 8. இந்த 8ஐயும் பட்டநாமம் போகிற வரைக்கும் எல்லோரும் கூட இருப்பாங்க மக்களே. இது நாமம் போட்டதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கோவிந்தா கோவிந்தா. ஏனென்றால் நமக்கு தெரியும் மக்களே, ஒரு கோர்ட் இந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணி 7 நாட்களுக்குள் 8 டேஸ் ஆக்சுவலாக நினைக்கிறேன் 7 நாட்களுக்குள் பெயில் கொடுத்துருக்குறாங்க அப்படின் பொழுது அந்த செக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு நார்மல் செக்ஷன் நமக்கு தெரியும், அது எந்த அளவுக்கு இவங்க மேலே வந்து அஃபென்ஸ் மேட்டர் இருக்குது நமக்கு தெரியும். இது வந்து பியூர்லி ஆக்சிடெண்ட், இது ஒரு விபத்து. இந்த இடத்துல இவங்க மேலே உள்ள தவறு அப்படிங்கிறது கூட போகாமல் இருந்த ஒரு தவறு இருக்கிறது. ஸோ நெக்லிஜென்ஸ்க்கு செக்ஷன்ஸ் போட்டிருப்பாங்க, அதற்கேற்றபடி தான் இங்கே வழக்கு நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேருந்து அது எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும் மக்களே, ஒரு குழந்தை இறந்த உடனே போஸ்ட்மார்ட்டத்துக்கு முன்னாடி தே வில் டூ சம்திங் கால்டு இன்குவெஸ்ட். இன்குவெஸ்ட்லேயே ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிடும். இது வந்து 10 நாள் ஊறின பாடி கிடையாது மக்களே, ஆக்சுவலாக வந்து ட்ரவுண்டு பாடின்பாங்க. அதாவது 3 நாட்கள் ஊறி போன உடம்பு தான் ஊதி போய் வெளியே வரும். அப்போ தான் வந்து புருவெல்லாம் போயிடும், ஒரு மாதிரி உடம்பு வெள்ளையாக பேலாயிரும். அது வந்து ஊறிப்போன உடம்பாக தெரியும். இது ஊறிப்போன உடம்பு இல்லை, வித்தின் ஃபியூ மினிட்ஸ்க்குள்ளே ஆக்சுவலாக வந்து உயிர் போகிறது அப்படிங்கிறது ஒரு குழந்தைக்கெல்லாம் வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் ட்ரௌன் ஆனால் உயிர் போயிடும். அதான் சொல்லுவாங்க, ஸ்விம்மிங் பூலில் வந்து ஸ்விம்மிங் தெரியாமல் உள்ளே குதிச்சிட்டிங்கனால் உடனே காப்பாற்றணும், இல்லை தண்ணி அதிகமாக குடிச்சிட்டு உயிருக்கே ஆபத்தாக விளைவிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் அந்த குழந்தைய தூக்கிட்டாங்க, ஃபியூ மினிட்ஸை தூக்கிட்டாங்க. அப்போது இது இஸ் நாட் அ ட்ரவுண்டு பாடி. அப்போ இன்குவெஸ்ட் பண்ணுறப்போ ஃபுல் ட்ரெஸ்ஸையும் கழட்டி இன்குவெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இன்குவெஸ்ட் பண்ணுறப்போ உடம்புல காயங்கள் இருக்கா, தலையில் காயங்கள் இருக்கா, எங்கே காயங்கள் இருக்குன்றது தெளிவாக பார்ப்பாங்க. எங்கேயுமே காயங்கள் இருந்தது இல்லைன்றது மிஸ் ஆகாது. அதே மாதிரி போஸ்ட்மார்ட்டம் பண்ணும் பொழுதும் தலை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு தெளிவாக பார்ப்பாங்க. எங்கேயுமே போஸ்ட்மார்ட்டத்தில் வந்து முடிக்கு உள்ள காயம் இருந்துச்சு, ரத்தம் இருந்துச்சு, அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க, அப்போல்லாம் எதுவுமே இருக்காது மக்களே. இந்த போஸ்ட்மார்ட்டம் தெளிவாக நடந்திருக்கும். அதுவும் சின்ன குழந்தை, ரொம்ப சின்ன உடம்பு தான், காயங்கள் மறைக்கப்படுவதற்கோ இல்லை மிஸ் ஆகிறதுக்கோ வாய்ப்புகள் கிடையாது. அப்படிங்கிறப்போ எல்லாமே தெளிவாக பார்த்துருப்பாங்க. இவங்க சொல்கிற மாதிரி இதில் காயங்கள் இருந்தோ இல்லை ஏதாவது ஃபவுல் ப்ளே இருந்திருந்தாலோ இல்லை மிஸ் அடிச்சிருந்தாலோ, ஏன்னா சின்ன குழந்தைய வந்து சாகிற அளவுக்கு ஒரு மிஸ் அடிச்சிட்டாங்கனால் உடம்புக்கு வெளியவும் காயங்கள் பட்டிருக்கும், உடம்புக்கு வெளியே கை அச்சு பதிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த குழந்தைக்கு ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டெண்டராக இருக்கும். ஸோ ஒரு குழந்தைய சப்போஸ் அடித்து அந்த குழந்தை இறந்து போச்சுன்னா வெளியவே காயம் தெரியும், காதுகிட்ட கை விரல் பதிஞ்சிருக்கும், கணத்துக்கிட்ட பதிஞ்சிருக்கும், நிறைய விஷயங்கள் இதில் வந்து வெளியே தெரிஞ்சிருக்கும் மக்களே. எதுவுமே இல்லை அப்படிங்கிறது இது பர்ஃபெக்டாக லங்ஸில் தண்ணி போய் இறந்துருக்கா அந்த குழந்தைன்றது போஸ்ட்மார்ட்டம் தெளிவாக இருக்குது. இதெல்லாம் ஒரு இன்ச் பை இன்ச், அதாவது மீடியா வந்து பேசிய ஒரு வழக்கு, இது எல்லாமே இன்ச் பை இன்ச் மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் மஜிஸ்ட்ரேட்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க, எல்லாமே அவங்க தெரியப்படுத்திட்டே இருந்திருப்பாங்க. அண்ட் ஜென்ரலாகவே மீடியா பேசிய ஒரு வழக்கை 7 டேஸ்க்குள்ளே அவங்க பெயில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னால் அப்போ எந்த அளவுக்கு இந்த கேஸ் ரொம்ப கிளியர் கட்டாக இருக்குன்றதை பார்க்க முடிகிறது மக்களே. இப்போது இந்த இறந்து போன அந்த ரியாலக்ஷ்மியோடைய அம்மாவும் அப்பாவும் ஏதோ ஒரு தப்பான கூட்டத்துக்கு பின்னாடி சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதும், அந்த தப்பான கூட்டம் இவங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த நிவாரண அமௌண்ட் தீர்ற வரைக்கும் இவங்க கூட கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்னும், அது வரைக்கும் எல்லா விதமான வேலையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னும், அந்த நிவாரண அமௌண்ட் தீர்ந்ததுக்கு அப்புறம் ஆளில் எஸ்கேப் ஆகிடும் அப்படிங்கிறது பார்க்க முடிகின்றது மக்களே. நாம் பல வழக்கு பார்த்திருக்கின்றோம், அதில் இதில் ஒரு வழக்காக தெரிகின்றது. இந்த வழக்கிலும் இந்த கூட்டம் அப்படிங்கிறது பணத்துக்காக நிற்குதுன்றது தெரிஞ்சுக்க முடியுது. அண்ட் இவங்களை வச்சு எக்ஸ்ட்ரா சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிறது இந்த கூட்டம் பார்த்து கொண்டிருக்கிறது. சம்பாதிக்க முடியாது, ஏன்னால் கோர்ட் ரொம்ப தெளிவாக வரையறைப்படுத்திட்டாங்க. 5 lakhs அந்த பெற்றவங்க கொடுத்துருங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இதற்கு மேல் நிவாரணம் அப்படின்னா அரசாங்கத்துக்கு எந்த ஒரு பரிந்துரையோ எதுவுமே கொடுக்கப்படவில்லை. ஸோ இதற்கு மேல் இந்த அமௌண்ட்டு தேராதோ அப்படிங்கிறதை அந்த கூட்டம் புரிந்து கொண்டிருக்கும்.
இப்போ இது மறுபடியும் அவங்க கொஞ்சமாக கேம் ஆரம்பிக்கிறாங்க. ஏனென்றால் அந்த கூட்டத்துக்கு அந்த நபர்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை பிடுங்குவதற்கு கோர்ட்டு, ரிட்டு போட்டால் போதுங்க, எல்லாம் அலறுவாங்க. போலீஸ்லாம் பயங்கரம் பயப்படுவாங்க. நம்ம ரிட்டு போடலாம், சிபிஐ கேட்கலாம் அப்படின்னு ஏகப்பட்ட ப்ராமிஸ் கொடுப்பாங்க. ஒன்றும் நடக்காது மக்களே, ஒன்றும் நடக்காது. என்னைக்கும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.